கடலூர் அருகே கெடிலம் ஆற்றில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கினால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. வெள்ள நீர் சூழ்ந்ததால் பல கிராமங்கள் தீவாக காட்சியளிக்கின்றன. கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகின்றது. இதனால் கெடிலம் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனால் சாலையை மூழ்கடித்தவாறு வெள்ளநீர் செல்கிறது. கரையோரத்தில் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. வெள்ளப்பெருக்கில் சிக்கி பண்ருட்டியில் 13 பேர் உயிரிழந்தனர். மேலும் வெள்ளப்பெருக்கினால் சுவர் இடிந்து விழுந்ததில் குறிஞ்சிப்பாடியில் 2 பேர் உயிரிழந்தனர். இதேபோல் ஆலப்பாக்கத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். இதுவரை மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 22 பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கரையோர பகுதி மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சாலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதால் ஏராளமான கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து முடங்கியுள்ளதால் மக்கள் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். பல கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் குடிநீர் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இதேபோல் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதிலும் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அணையை பாலப்படுத்தி கொடுக்கணும். இழப்பீடு எல்லா நிலத்துக்கும் எல்லா வீட்டுக்கும் ஊர் பூரா கம்ப்ளீட்டாக ஊர் பூரா தண்ணி புந்து வச்சு யாரும் 2 நாளாக சோறு திங்கல, தண்ணி குடிக்கல, எதுவும் இல்லை. இப்போ பச்சை பழம் பால் குடிக்க வழியில் அந்தமாரி டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை. அதுமாரி இருக்குது. ஃபுல் நிவாரண உதவி வீட்டுக்கு வேணும். ஃபுல் நிவாரணம் எல்லா நிலத்துக்கும் நிவாரண உதவி வேணும். செங்கலோட ஃபுல்லாக தூர்வாரி ஆகணும். அணையை தூக்கி கட்டி ஆகணும். கடலூர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர். கடலூரில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள அன்னவெளி, ஆலப்பாக்கம், புதுச்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கெடிலம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இந்த பகுதிகளை ஊரக வளர்ச்சித்துறை செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு சுரேஷ்குமார் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். பண்ருட்டியில் பெரிய காட்டுப்பாளையம், விசூர் ஆகிய அந்த 2 கிராமங்களில் கூட நிறைய அங்கே சேதங்கள் இருந்தது. குறிஞ்சிப்பாடி தாலுக்காவில் இங்கே கல்குடம், பூதப்பாடி மற்றும் டிவிநல்லூர் மற்றும் நிறைய அக்கம் ஏரியாவிலேருந்து செங்காலோடை, மிடில் பரவனார் முல்மக உடைப்புகள் இருக்கின்றன. எல்லாம் நாங்கள் பார்வையிட்டிருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் இதற்காக ஒரு 24 கோடி அமைச்சிருக்கார். எல்லாம் பார்வையிட்டு நைட்டு கூட நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டுட்டு அடுத்து டே டு டே கோஆர்டினேஷன் கூட பந்தா ஒரு பிளான் போட்டிருக்கோம். அது உறுதிப்படுத்த போகிறோம். தற்காலிகமாக எங்களுக்கு ஒரு முக்கியமான எல்லா இடத்துலையும் மக்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், இங்கே இபி இல்லைன்னா அங்கே ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணால் எங்களுடைய முக்கியமாக இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்குது. அது கொஞ்சம் பண்ணால் நாங்கள் ஒரு முயற்சி